ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மை அனாயிங் நெய்பர் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 என்ன பார்த்தோம்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு குடி வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மாடியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஸோ 2 பேரும் அப்போ தான் பார்த்துக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் 2 பேருமே அப்போ பார்த்தாலும் எலியும் புனையமாக தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து டியூஷன் நீங்கள் வந்து ரொம்ப மேக்ஸில் வீக். ஸோ உங்களை வந்து டியூஷன் சேர்க்கணுன்னு இது பண்ணும்போது ஜிமின் தான் நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பேரண்ட்ஸில் சொல்கிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கு. அப்போது பார்த்தா ஜிமின் குடிச்சிட்டு அவன் வீட்டில் படுத்திருக்கான். நீங்கள் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுன்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அவங்க வீட்டில் போயிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு. ஸோ அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே போகலாம். ஓரத்தில் உட்காந்து உங்கள் முடியெலாம் களைஞ்சிருக்கு, ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. உட்காந்து அழுவுறீங்க ரொம்ப ஒரு மாதிரி. என்ன இன்னும் இப்படி உட்காந்துருக்கா அப்படி சொல்லி டக்குன்னு ஒரு மாதிரி பயந்துட்டான். அப்புறமேட்டு தான், வயன் நீ என்ன நீங்கள் பண்ணுற? ஜிமினா ஜிமின், ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஜிமின், ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்ன என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உன்னை என்னடி பண்ணனா? நான் டியூஷன் படிக்கலான்னு வந்து நீ என் கூட தப்பாக நடந்துக்கிட்ட. என்ன அங்கங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அழுவுறீங்க. என்னடி ஆச்சு? நீ வந்ததே எனக்கு தெரியாது. நீ போதையில் என்னென்ன பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு ரேப் பண்ணிட்டடா, என்ன வேணான்னு சொன்னேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் நீ வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அந்தளவுக்கு குடிச்சிருக்கல நீ. நான் வேணான்னு இப்படி கற்றுனேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண இப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு மேரேஜ் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் தைரியமாக 12 மணி வரையும் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் படுக்க அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு மீதி இருந்த போதை எல்லாமே கலைஞ்சு போச்சு. என்னடி சொல்கிற? உண்மையிலுமா? ஆமாம், எவ்வளோ கத்துனேன் தெரியுமா? நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் நகத்தை வச்சு அங்கங்கே கீறி வேற வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ வலிச்சிருக்கும். பட் இவனை எப்படியாவது திருத்தணுன்றதுக்காக இந்த பிளானு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. சரி இந்த தண்ணி குடி. வேணாம் வீடு, என்னை விட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் டி, தண்ணி குடிடி, இப்படி அழுகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ கத்திருப்பேன் தெரியுமா? நீ ஆனால் என் பேச்சை கேட்கவே இல்லை. டி சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லடி நான் என்ன பண்ணேன்னு கூட. இல்லடி, நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவன் ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க லிப்ஸ்டிக் மார்க்கு அங்கங்கே அவனோட கிழிச்சு விட்ட மாதிரி அவனை போதை இல்லைன்னு இருந்தான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க. அவன் அப்போ தான் பார்க்குறான், என்ன ஒரு வேளை பண்ணியிருப்போமோ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். நான் மன்னிச்சிடுவேன், சத்தியமாக நான் அப்படி பண்ணணுன்னு நினைக்கல, தெரியாமல் போதை இல்லை. அதுக்கு தான் சின்ன எத்தனை தடவை சொல்லியிருக்க குடிக்காதன்னு. நீ பாரு, என் லைஃபே ஒன்றால் போச்சு. வயன் அப்படி சொல்லாத ப்ளீஸ். இதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எப்படி நீ பார்த்துப்ப? உன்னையே நீ பார்த்துக்க முடியல, குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிட்டுருக்க. நீ எப்படி என்னை பார்த்துப்ப அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க ரொம்ப. அவ்வளோதான், என் லைஃப் போச்சு. எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இல்லை வயன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ வேணா அந்த டேப்லெட் இல்லை என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிமின்க்கு இங்கே பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஓடி போய்ட்டு உங்கள் வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டீங்க. நீங்கள் போய் அவனை இதுக்கப்புறம் செத்தடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜிமினா ஐயோ நம்ம ஏன்டா இப்படி பண்ணோம், குடிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கருமாந்தத்தை தொடவே கூடாது. ஒரு பொண்ணோட லைஃப் போச்சு. அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் கூட இல்லை, ஜஸ்ட்டு லஸ்ட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அது இப்படி டேர்ன் ஆகும்னு கடவுளே அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் அவங்க அப்பா அம்மா வருவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா அப்படி தான், ஓகேவா? கிட்டத்தட்ட தூரத்து ரிலேட்டிவ் தான் உங்கள் அப்பா அம்மாவும் ஜிமினோட அப்பா அம்மாவும், ஓகேவா?
ஸோ எல்லாமே ஒரே கல்யாணம் தான் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்படியே வெளில போகலான்னு வரீங்க. ஒரு மாதிரி ஜிம்மின் அப்போ தான் நின்றுட்டுருப்பான் அவன் காலேஜுக்கு போகலான்ட்டு. ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே அவனை பார்த்தோம் நல்லா தான் வந்திருப்பீங்க. அவனை பார்த்தோன்னு ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டே வரீங்க. வயன் வயன் என்ன ஜிம்மின்? மன்னிச்சிடு வயன், சத்தியமாக தெரிஞ்சு போனல, ஏதோ தெரியாமல். இல்லை ஜிம்மின், விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் என் மேலே காதல் இல்லைல்ல, இது வெறும் லஸ்ட்டு தானே. நான்லாம் உனக்கு எத்தனாவது பொண்ணுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்கிறீங்க. வயன் என்ன சொல்கிறேன்? சத்தியமாக எல்லாருக்கூடயும் ஃப்ளோட் பண்ணுவேனே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது வயன். ஜஸ்ட்டு சும்மா ஃப்ளோட்டிங் மட்டும்தான். என் மேலே சத்தியமாக சொல்கிறேன். அதை தாண்டி எந்த பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது. ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிடு. இல்லை ஜிமன், என்னை விட்டுருங்க. இப்படி இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் சுற்ற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எதை நம்பி உங்களை நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க. என் லைஃப்பில் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எதை நம்பி நான் பேசுவேன் சொல்லுங்கள். அது என் மேலே காதல்லாம் இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டாங்க வந்து போகிறீங்க. ஸோ அப்படியே உனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரில. காலேஜுக்கு போகிறான், ஆனால் உனக்கு எந்த சப்ஜெக்டும் மண்டையில் இல்லை, இதே தான் ஓடிட்டுருக்கு. ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை பார்க்குற பார்வையே அப்படியே டேர்ன் ஆகுது. ஸோ நீங்கள் எப்பவும் போல் காலைல ஏஞ்சி கோலம் போட்டுட்ருக்கீங்க. அவன் வந்து காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்தவே மாட்டான். நல்லா வெப்பரப்பேன்னு தூங்கிட்டு இருப்பான். இப்போ கரெக்டாக காலைல ஏஞ்சிட்டான். பார்த்தா நீங்கள் கோலம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக காலைலே குளிச்சுட்டு அவ்வளோ மகாலட்சுமி மாதிரி ஸோ அழகாக குளித்து கொண்டை போட்டு அழகாக லைக் ஹாஃப் சாரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ கோலம் விட்டுட்ருக்கீங்க. அதை அவன் அழகாக பார்த்துட்ருக்கான். என்ன வயன் இவ்வளோ அழகாக இருக்கா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்தது இல்லையே. அந்த பார்வை இப்படி டேர்ன் ஆயிடுச்சு வயன் அவன் மேலே அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக அந்த முடியை ஒதுக்கி விடுறது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேர்வை வைக்கிறது, அதெல்லாம் தொடக்கெடுத்தாலும் வந்து லைக் அவ்வளோ ரசித்து பார்க்குறான். நீ இவ்வளோ அழகாக இருக்க வயன். நான் தான் அழகாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே பால் வாங்கிறதுக்கு வர்றது அது எல்லாமே மாடியிலேருந்து அவன் பார்த்துட்ருக்கான். அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 மந்த் ஆகுது. நீங்கள் போயிட்டு ஜிமின்ட்ட, ஜிமின் வயன் சொல்லுவேன் என்னாச்சு? ஜிமின் டேட் தள்ளி போயிடுச்சு. என்ன? ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மாட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இல்லை வயன், இல்லை ஒன்றும் ஆகாது, பேபி அபார்ட் பண்ணிவிடு. என்ன? இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ 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 நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வயன். எப்படி ஜிமன்? காதலே இல்லாத உன்கிட்ட எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். சரி வயன் இப்போ நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு, சரி ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா ஜிமன்? என்ன வேணும் வயன்? நீ இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் லைக் உங்கள் லைஃப் இப்படி வீணாக போனதுக்கு காரணமே இதுதானே. ஸோ அதை அவன் ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி வயன், நான் இதுக்கப்புறம் இந்த கருமாதத்தை தொடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். சரி ஜிமன், நான் இது என்னன்னு பார்க்குறேன், நீயும் பாரு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் லைக் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிமின் செம்மையாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஜிமினுக்கு இன்னும் பயமாகுது. ஏன்னா லைக் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகும்ல. இப்போ தான் நீங்கள் ஸ்கூலே படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கான். அப்போ தான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, நீங்கள் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஆச்சுடி, இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணடி அப்படி சொல்லிட்டு. இது ஜிமின் கேட்டுறான். கேட்டு செம்ம கோவப்படுறான். அடி பாவி, நீ என்ன ஏமாத்துறியா? உனக்கு இருக்குடி, என்னையே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண வச்சிட்டல, உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஜிமின் போகிறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஆக்சுவலாக நான் அபார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமா வேன்? உண்மையாலுமா இது யோசிச்சு தான் எடுத்தியா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை அதெல்லாம் தெரியல, இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாத பண்ணிட்டேன், எல்லாம் உனக்காக தான் ஜிமின், நீ சத்தியம் பண்ணி கொடுத்தல, இதுக்கப்புறம் நம்ம படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் யோசிச்சுட்டு கண்டிப்பாக வேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இப்படியே லைக் உங்களுக்கு 3 years ஆகுது. ஸோ நீங்களும் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜிமின் முடிச்சுட்டு லைக் அவன் எம்பிஏக்காக ஃபாரினில் போட்டிருக்கான். இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது உங்களுக்கு. ஸோ அவன் கூடயே இருந்துட்டு டக்குன்னு இப்போ வந்து ஃபாரின் போனால் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நான் கொஞ்சம் நல்ல வேலையாக முடிச்சுட்டு எம்பிஏ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அங்கேயே ஒரு வேலை பார்த்துட்டு நான் இங்கே வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்றான். ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அனுப்பி வைக்கிறீங்க. இப்படியே லைக் அவன் எம்பிஏ முடிச்சுட்டு அங்கே ஒரு வேலை பார்த்து 3 yearsக்கு அப்புறமா வரான். ஸோ உங்களுக்கு அவன் வரதை பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. லைக் அவன் சொல்லிட்டான் அந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்காக அப்படியே வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ வருவான் சொல்லிட்டு. அப்போது ஜிமின் வந்து இறங்குனான் கூட ஒரு பொண்ணோட. அதை பார்த்து உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சிடுச்சு. ஜிமின் என்ன ஒரு பொண்ணோட வரான்? அது இதை கூட பிடிக்கிற பொண்ணாக இருக்கும், சாரி கூட வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கும், வேறு எதுவும் இருக்காது வாயன், நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஜிமின்கிட்ட பேசலான்னு வரீங்க. ஜிமின் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். ஆக்சுவலாக நீங்கள் அப்போ போகிறதோட சரி, அதுக்கப்புறம் ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டான் அவன் ஊருக்கு போனப்போ. ஸோ 3 yearsக்கு அப்புறமா நீங்கள் இப்போ தான் ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் வந்து கீழே வரவே இல்லை. அப்போ தான் நீங்கள் சரி என்ன நடக்குது மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வரீங்க. அப்போது அந்த பொண்ணு கூட நின்று ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து பேசிகிட்ருக்காங்க. பரவாயில்ல ஜிமின், ரொம்ப அழகாக இருக்கா அந்த பொண்ணு, பேர் என்ன? அவள் பேர் மீராமா, எப்படி இருக்கா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ மீன் ஃப்யூச்சர் பொண்டாட்டி அப்படின்றான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி அப்படியே வாயை பொத்திட்டு வெளில நின்று அழுதுட்ருக்கீங்க. என்ன ஃப்யூச்சர் ஒய்ஃபா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னா ஏன் இப்படி பண்ணுறச்சுமே? உன்னே நினச்சி இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நீ ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி வந்துடுறீங்க. உங்கள் வீட்டில் வந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைக் ஜிமின் இங்கே வந்து அந்த பொண்ணோட தான் சுற்றிட்டுருக்கான். எங்கே போனாலும் அந்த பொண்ணோட தான் போகிறான். லைக் பார்க்கு, பீச்சு, எங்கே போனாலும் நீங்கள் போவீங்க. லைக் உங்கள் வீட்டுக்கிட்ட போய் பார்ப்பீங்க. அவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். திருப்பி வந்துடுவீங்க. அவங்க வீட்டுக்கே நீங்கள் போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் லைக் ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஜிமினை மீட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். மாடியில் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனும் மாடிக்கு வந்துடுறான். ஜிமின், ஹே ஒயன், பிஸி போல மேடம் அப்படின்றான். நாளை ஜிமின், நீ தான், அதுவும் என் பேரில் ஞாபகம் வச்சுருக்கேன், அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். சாரி ஒயன், கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தல மீரா, இவ்வளோ அழகாக இருக்கால்ல. அங்கே எம்பிஏ படிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தா அவளை. அதுக்கப்புறம் அவளுக்காகவே இந்த சிகரெட்டு, தண்ணி எல்லாமே விட்டுட்டேன். இப்போ எல்லாமே மறந்து ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண போகிறேன். நீ ஒரு காரணம் தான் வாயன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றான். கங்க்ராச்சுலேஷன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அப்புறம் வாயன், உனக்கு எப்படி காலேஜ் போகுது? ஏதோ போகுது. நல்லா படி. அப்புறம் என்கேஜ்மெண்ட் அப்போ கண்டிப்பாக வந்துரு அப்படி சொல்கிறான். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணா அப்படின்ற மாதிரி. சரி வாயன், கேரி ஆன், மீரா வெயிட் பண்ணுவேன் எனக்காக அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்னடா இப்படி மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே போய் தானே ஆகணும். ஸோ எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் லைக் அப்படியே உட்காந்து எல்லாமே குரூப்பாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்போ என்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாம் ஜிமினும் மீரா உட்காந்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. நீங்கள் போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா தான் வற்புறுத்தி வா
இப்படி ஒன்றா இருந்து பழகிட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு மனசே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது வந்து எல்லாமே அந்த பத்திரிக்கைலாம் படிப்பாங்களா, அதெல்லாம் படிச்சுட்டு ரிங் போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது லைக் அந்த ரிங்கை போடும்போது நீங்கள் தான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. நிறுத்துங்க. அப்போ எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. நான் ஜிமினை லவ் பண்ணுறேன். ஜிமின் எனக்கு வேணும். ஜிமின் எனக்கு வேணும். ஜிமின் இல்லைன்னா நான் செத்துருவேன். ஜிமின் எனக்கு வேணும். ஜிமின் ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது. ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வந்து ஜிமின் உங்கள் கையில் போடுறான். அப்போது நீங்கள் அப்படியே லைக் அந்த ரிங்கை கூட பார்க்கல, செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. உன் கையை பாடுறி அப்படின்றான். பார்த்தா ரிங் இருக்கு உங்கள் கையில். ஜிமின் என்ன என் கையில் போட்டிருக்க? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டி, யூ லயர். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த மீரா பெய்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்றா. அதுக்கப்புறம் அவள் சிரிச்சிட்டே இருக்கா. எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் உங்களை திட்டுவாங்க ஆக்சுவலாக நினச்சது. நீங்கள் எல்லாமே சிரிக்கவும் சும்மா நீங்கள் என்ன நடக்குது, நீ மாடிக்கோ அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்களும் மாடிக்க போகிறீங்க. சும்மா இதெல்லாம் என்ன? எல்லாம் ப்ராங்க்கு. நீ மட்டும் உன்னை நான் ரேப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணல, அதுக்கு ரிவெஞ்ச் அப்படின்றான். அப்போ உனக்கு தெரியுமா நான் பண்ணது ப்ராங்க்குன்னு தெரியுமா? ஆமாம், நீ பண்ணது ப்ராங்க்கு தெரியும். அதனால தாண்டி ஒன்றை ரிவெஞ்ச் வாங்க தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இப்போ செஞ்சேன். அவள் பெய்ட் ஆக்டர் தான். நீ லவ் பண்ணுறியா இல்லையா, இல்லை என்னை மறந்துட்டியான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ட்ராமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து உங்கள் அப்பா அம்மாகிட்டே பேசினேன். அவங்களும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் முன்ன மாதிரி கிடையாது. எல்லாமே என் வருங்கால பொண்டாட்டிக்காக மாற்றிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் மூக்கை கிள்ளி சொல்கிறான். அப்போது உண்மையிலுமே எனக்காக தான் மாறினியா? இந்த மீராக்காக இல்லையா? இல்லடி, இல்லை. அவள் ஒரு ஆர்டிஸ்ட். அவளுக்காக எதுக்கடி நான் மாறணும்? என் பொண்டாட்டி இருக்கும் போது அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகி 2 அடி வைக்கிறீங்க. பொறுக்கி என்ன ஏமாத்திட்டல? ஆமாண்டி, என்னடி பண்ணுறது? என்னை மட்டும் எத்தனை நாளாக திரும்ப ஃபீல் பண்ணேன், உன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நீ என்னை ப்ராங்க் பண்ணி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எனக்கு சிரிச்சிட்ருக்கியா அப்படின்றான். சாரி, இருந்தாலும் பரவாயில்ல. நீ மட்டும் அந்த ட்ராமா பண்ணலன்னா என்னாலும் நான் ஊதாரித்தனமாக தான் இருந்திருப்பேன். தேங்க்யூ ஃபார் தட் வேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்களும் ஐம் சாரி ஜிமின், உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு தெரியும். ஆனால் நீ இப்போ அதுக்காக பழி வாங்கிட்டல, போடா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்து அழகாக ஒரு கிஸ் தான். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சிறீங்க. சரி இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 மந்தில் அவங்க அழகாக ஒரு மேரேஜ் நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன சின்ன சண்டைலாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுறீங்க. பிகாஸ் 3 இயர்ஸாக அவளை வந்து உங்களுக்கு ஃபோனே பண்ணலை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக உங்களுக்கு பிளான் பண்ணியிருப்பான். அதனால் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அந்த சண்டையெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது நீங்களும் ஜிமினும் அழகாக படுத்துருக்கீங்க. பொறுக்கி எப்படி ஏமாற்றிட்டலன்னா அப்படின்றீங்க. ஆமாம், என்னை மட்டும் எப்படி ஏமாத்தினேன், அதுக்கு பழி வாங்க வேணாம், போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செஸ்ட்டோட ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ ஜிமின். நீ இது வரையும் லவ் யூ சொல்லடா. ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்றான். தேங்க்யூ எனக்காக மாறினதுக்கு, தேங்க்யூ எனக்காக ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்படின்றான். சரி அப்புறம் பேபி பிளானிங்லாம் எப்போ அப்படின்றான். பொறுக்கி இது பாரு, இந்த ஃப்ளர்ட்டிங்கை மட்டும் விடவே மாட்டேன் அப்படின்னா. நான் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பையன் வேணும். எல்லாம் பொண்ணு வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நீ என்ன பையன் வேணுன்ற? ஆமாம், பொண்ணாக இருந்தால் உன் கட்சி வந்துடுவா எப்படின்னாலும். அதனால தான் எனக்கு பையன் வேணும், என்ன மாதிரியே இருக்கணும். எதுக்கு உன்ன மாதிரி பொறுக்கி மாதிரி சுத்தத்துக்கா அப்படின்றீங்க.
அப்படிலாம் இல்லடி, குட் பாயாக நான் வளர்ப்பேன். இப்போ தான் நான் குட் பாய் இல்லை அப்படின்றான். குட் பாய் தான், ஆனால் ஃப்ளர்ட்டிங் பாய், ஃப்ளர்ட்டிங் கிங்குடா நீ. அங்கே போயிட்டு எத்தனை பொண்ணோட சுற்றுன அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக ஒன்று தான் நீ நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க தான், ஆனால் யாரையும் நான் ஏற்றுக்கல. பிகாஸ் என் ஹார்ட்டில் நீ மட்டும்தான் இருக்க, அது கூரை போட்டு உட்காந்துருக்க. நல்லா உருட்டு அப்படின்றீங்க. சத்தியமாடி உன்னை தாண்டி நான் லவ் பண்ணுறேன், இப்பயும் உன்னை தான் லவ் பண்ணுறேன். எத்தனை பேர் வந்தாலும் என் வாயனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றான். ஸோ ஓகேடா, இதோட இந்த கதையை பிடிச்சிக்கலாம், ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிக்கலாம். ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் விஸ்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரி.